குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைத்து பிதினி வீட்டு சமையல். வாங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வெந்தய குழம்பு செய்யலாம். வெந்தய குழம்பு செய்கிறதுக்காக கடாயை சூடு பண்ணி தனியாக ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் அரிசி, எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ பவுட்ரு பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், 20 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கத்து கருவேப்பிலையை உருவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இப்போ நான் இங்கே 1.5 தக்காளி போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிற வரைக்கும் தாளித்து விட்டுக்கிறேன். இப்போ பவுடருக்கான மசாலா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே கல்லுப்பு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நான் அரைச்சிட்டு வந்த பவுடரை அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். மசாலா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால நல்ல பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ நான் இங்கே ஒரு அரை எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை கரைச்சி ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு, இப்போ நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி குழம்ப ஒரு 15 நிமிஷம் சுண்ட விடுறேன். 15 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ வெந்தய குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.